5 மாநில தேர்தல்களுக்கு இடையே அவசரமாக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டுவதற்கு என்ன அவசியம்? தொகுதி மறுவரை விஷயத்தில் சர்வாதிகாரத்தை நோக்கி இந்தியா நகர்கிறதா? தென்றலாக இருக்கும் தெற்கை புயலாக மாற்றாதீர்கள் என்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக தெரிவிச்சிருக்கிறார். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். நாட்டில் உள்ள மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 816ஆக உயர்த்த வகை செய்யும் மசோதாக்களை நிறைவேற்ற நாடாளுமன்றத்தில் சிறப்பு கூட்டம் ஏப்ரல் 16ஆம் தேதி தொடங்குது. இதற்கு தென் மாநிலங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருது. இந்த நிலையில் மத்திய பாஜக அரசின் முயற்சிக்கு தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தொகுதி மறுவரை ஆபத்து, சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கிறதா இந்தியா, தென்றலாக இருக்கும் தெற்கை புயலாக மாற்றாதீர்கள்னு சொல்லியிருக்கிறார். தென்னக மக்களின் நியாயமான கேள்விகளுக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பதில் அளித்தே தீர வேண்டும். தொகுதி மறுவரையை எப்படி நடத்தப் போகிறார்கள் என வெளிப்படையாக அறிவிக்காமல் ஒன்றிய பாஜக அரசு இதுவரை ரகசியம் காப்பது ஏன்? 2001ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுவரையை ஒத்தி வைத்தது போல பிரதமர் மோடி அவர்களும் செய்ய வேண்டும் என தென் மாநிலங்கள் முன்வைத்த நியாயமான கோரிக்கைகளுக்கு பிரதமர் அவர்களின் பதில் என்ன? 5 மாநில தேர்தல்களுக்கு இடையே அவசரமாக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டுவதற்கு என்ன அவசியம்? நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை ஏப்ரல் 29க்கு பிறகு கூட்ட வேண்டும் என்ற எதிர்க்கட்சி தலைவர்களின் நியாயமான கருத்தை உதாசீனப்படுத்துவதில் மறைந்துள்ள மர்மம் என்ன? அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி கலந்து ஆலோசிக்காமல் மிக முக்கியமான அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்ளும் முயற்சி சர்வாதிகாரம் மட்டுமின்றி வேறு என்ன? எதிர்க்கட்சிகளின் ஊடகங்களும் கேட்கும் கேள்விகளுக்குத்தான் பதில் சொல்வதில்லை. மக்களின் கேள்விகளுக்கேனும் பதில் கிடைக்குமா? தென் மாநிலங்களின் உரிமைக்கு உலை வைத்து வடக்குக்கு வலிமையை வாரி வழங்கும் ஒன்றிய பாஜக அரசின் செயலை திமுக பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. இது இங்கு வாழும் மக்களின் எதிர்காலம். எங்கள் அனுமதியின்றி எங்களோடு பேசாமல் இது தொடர்பாக எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் அதற்கு உயிரே போனாலும் உடன்பட மாட்டோம். நாங்கள் கேட்பது நியாயமான தொகுதி மறுவரை என தெரிவிச்சிருக்கிறாரு மு.க.ஸ்டாலின்.